இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற அநியாயத்திற்கும் நம்ம செய்கிற பாவங்களுக்கும் கர்த்தர் மட்டும் நம்ம மேலே பிரியமாக இல்லாமல் இருந்திருந்தார்னா நம்மளை என்னைக்கே போட்டு தள்ளியிருப்பார். அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், அவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறார். நம்ம தூரமாக போனால் கூட திருப்பி வருவான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டு ஆஸ்திகளில் பாதியை எனக்கு வேணும்னு சொல்லி தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். போனவன் பொழைச்சிட்டானா கூட தகப்பனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆஸ்தி எல்லாம் அழித்து போட்டான், எல்லாவற்றையும் இழந்தான். பன்றியின் தவிட்டை தின்கிற நிலைமை வந்து விட்டது. இப்போ திருப்பி வேற வழியே இல்லாமல் யார்கிட்ட வாரான்? அப்பா கிட்ட வாரான். நம்மனா என்ன பண்ணுவோம்? வரட்டும், அவனுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும். என்ன சேட்டை அன்னைக்கு சொன்னேன், அவன் கேட்கல, அவன் காலை உடைச்சி வீட்டில் போடுவோம், வரட்டும் அப்படின்னு நம்ம காத்திருப்போம். ஆனால் அந்த தகப்பன் அவனுக்கு மோதிரங்களை அணிவித்து அந்த கிராமத்துக்கே இவன் வந்ததினால் ஒரு விருந்தை பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ இவன் எவ்வளோ தப்பு பண்ணாங்கிறத அவர் பார்க்கல, இவன் எந்த அளவுக்கு பிரச்சனைக்குரியவன் என்பதை பார்க்கல, இவன் எந்த அளவுக்கு மீறுதலாக போனாங்கிறதெல்லாம் பார்க்கல. இவன் திரும்பி வந்ததை மட்டும்தான் பார்த்தாரு. யார்கிட்ட திரும்பி வரோம்? தகப்பனிடத்திற்கு திரும்பி வருகிறோம். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்தவ மதத்திற்கு மாத்திரம் ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு பூர்வமான காரியம் இருக்கிறது என்று சொன்னால், அவர் கடவுள் அல்ல, அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அறம் அழிந்து மரம் மேலெழுகிறதோ, அதாவது நல்லதெல்லாம் போய் கெட்டதெல்லாம் மேலெழுகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் என்னை இந்த பூமியிலே அவதரித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னார். நல்லவர்களை காப்பதற்கும் கெட்டவர்களை அழிப்பதற்கும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? அது அவங்க பிடிச்சிக்கிட்டு, பார்த்தீங்களா எங்கள் கடவுள் என்ன செய்கிறார், நல்லவங்களெல்லாம் காப்பாற்றி கெட்டவங்களாம் அழிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு. இயேசு என்ன சொன்னார்? பாவிகளை ரட்சிப்பதற்காக, கெட்டவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். அவனை காப்பாற்றுறதோடு மாத்திரமல்ல, அவனை நல்லவனாக மாற்றுவேன். அதற்காகத்தான் இரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், அதற்காக தான் சிலுவையை சுமந்திருக்கிறேன். அவன் பாவங்களை மன்னிப்பதற்காக, அவன் பாவத்தின் அழுக்கை துடைப்பதற்காக என் இரத்தம் சிந்தப்பட்டது. எனக்கு சாம் பிரதர் திருச்சியிலிருந்து ஒரு சட்டை எடுத்து அனுப்புனார் கிறிஸ்மஸுக்கு. அந்த சட்டையை போட்டுட்டு மாசா குடித்தேன். அது என்னென்னா மாசா சட்டையில் விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த சட்டையில் இருக்கிற கரை இன்னைக்கு வரைக்கும் போக மாட்டேங்குது. அப்போ தான் யோசித்தேன், இந்த மாசாவை குடித்தோம்னா நம்முடைய குடலில் ஒட்டினாலும் எப்படி என்ன செய்யாது? சட்டையில் பட்ட கரை எத்தனை சோப்பு போட்டாலும் போகலையே. நம்ம குடலை என்ன சோப்பு போட்டால் கழுவிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஏம்மா இந்த வாரம் வாஷிங் மிஷினில் என் குடலை போட்டு கொடுத்துருங்கம்மா, யாராவது சொல்கிறீங்களா? இந்த நாளில் என் இருதயத்தை கலட்டி கொடுத்துட்டு போகிறேம்மா, நல்லா கழுவுங்க, ரொம்ப பாவம் பட்டுருச்சுமா நிறைய, அதனால் இன்றைக்கி நல்லா ஊற போட்டு ஒரு நாளைக்கு அப்படி யாராவது சொல்கிறோமா? அப்போது இப்படி நமக்குள்ளே இருக்கிற இந்த பாவ கரைகளை போக்குவதற்காக இருக்கிற ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் மாத்திரம்தான் இந்த பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் அவர் கடவுளாக இருந்தால் நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். அதனால தான் அவர் தகப்பனாக மாறி இந்த பூமிக்கு வந்தார். எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறவராக இருந்தார். அதனால தான் இன்றைக்கி அவர் மேலே நம்ம பிரியமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம மேலே பிரியமாக இருந்துட்டார். இன்றைக்கி நாம் அவர் மேலே பிரியமாக இருக்கிறோமாங்கிறது பார்க்க வேண்டும். ஜெனிஃபருக்கு பிறந்த நாள்னோடனே நான் தம்பிமார்கள்லாம் சேர்ந்து திடீர்னு தெரிஞ்சிச்சு, வாங்கடா அப்படின்னு ஃபோன் போடுறோம். ஒரு கடையில் கூட கேக்கு இல்லை, கண்டுபிடிச்சி ஒரு கடையில் கேக்கு வாங்கினோம். திடீர்னு ஜெனிஃபர் வீட்டுக்குள்ளே போனோம். ஜெனிஃபர் அழுதே, நான் பாசக்கார பிள்ளை. உடனே அந்த கேக்கை போய் என்ன செஞ்சோம், வெட்டி சந்தோஷப்படுத்திட்டோம். இப்போது நாங்கள் அந்த கேக்கு வெட்டினோடனே ஜெனிஃபருக்கு என்ன, ஏற்கனவே பாசம், இதில் பாசம் இன்னும் மேலே வந்துடுச்சு. எப்சி அக்காவுக்கு என்னைக்கு பிறந்த நாள் கேட்டா, 5ஆம் தேதி ஊரில் இருக்க மாட்டேனே, அப்போ 4ஆம் தேதியே நான் கேக்கு வெட்ட போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, கேக்கு வெட்டினாங்க. ஒரு பாசம், அன்பு, ஒருவருக்கு ஒருவர். ஆனால் நம்ம எதையுமே செய்யாமல் நம்ம மேலே ஒருத்தர் பாசம் வச்சார். நம்ம அவருக்கு எதுவுமே செய்யலை, அவருக்கு துரோகம்தான் பண்ணோம், அவருக்கு மீறுதல் தான் பண்ணோம், அவரை விட்டு தூரமாக தான் போனோம், அவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை.
பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார், இயேசுவோட கூடவே இருப்பார். அன்னைக்கு அவரை கைது செய்கிறதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டிஸ்கஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறார், இயேசு, டே பேதுருவே, என்ன ரொம்ப வலுவாக பேசிகிட்டு இருக்க, சாவிலும் உம்மை பின் தொடர்வோம் அப்படிங்கிறான். டே நிறுத்துறா, நாளைக்கு நீ என்ன பண்ணுவ தெரியுமா, என்னை தெரியாதுன்னு சொல்லுவேன். உடனே யாருக்கு கோவம் வந்துருச்சு, இந்த அவனை பார்த்து கூட சொல்லிடுங்க, என்னை பார்த்து மட்டும் சொல்லாதீங்க. அந்த யோவானை பார்த்து சொல்லுங்க, அவனை பார்த்து சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லாதீங்க, உயிரே போனாலும் உங்களுக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே. தம்பி, டயலாக் ரொம்ப நல்லா இருக்குது, வாயை மூடு, நீ நாளைக்கு என்னை மறுதளிச்சிருவேன். ஆண்டவரை கைது செய்தார்கள், முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இவர் உள்ளே கொண்டு போனாங்களே, என்ன பண்ணுறாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமேன்னு சொல்லி பதுங்கி பதுங்கி வெளில வந்து எட்டி பார்க்குற நேரத்தில் ஒரு வேலைக்காரி வாரா. யார் வாரா? வேலைக்காரி. யாராவது வேலைக்காரிக்கு பயப்படுவீங்களா? முதலாளி அம்மாக்காவது நம்ம பயப்படலாம், ஏன்னா சம்பளம் கொடு. வேலைக்காரிக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? ஆனால் அந்த வேலைக்காரி வந்து, இருப்பா, நீ அவரோட இருந்தவர் தானே. உன்னை என்ன சொன்னா? இல்லைப்பா, எனக்கு அவரை தெரியவே தெரியாது. அப்புறம் இன்னொருத்தனும் வந்து கேட்குறான், இல்லை 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 இருமா, நானும் பார்த்தேன் இவரை, அவரோட. சும்மாறா, தெரியாதுரா அப்படிங்கிறான். மூணாவது ஒரு போர் சேவகன் வரான், இல்லையே, நான் கைது பண்ண போயிருந்தேன், அந்த நேரத்தில் நீ கூட தான் இருந்த, நீ ஓடி போனதை நான் பார்த்தேன். இப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? இயேசுவை திட்டவும் சபிக்கவும் தொடங்கினான். திட்டுனாலாவது நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, இவனா இவன் எவன்கிறதே எனக்கு தெரியாது, இதுதான் திட்டுறது. நான் ரொம்ப டீசெண்டாக திட்டுறேன், மைக்கில் திட்டுறதுனால, ஸ்டேஜில் நிற்கிறதுனால. ரொம்ப நீங்களாம் எப்படி திட்டுவீங்க? ரொம்ப வலுவாக திட்டுவோம் பாஸ்டர், கேட்குறவனுக்கு உரைக்கிற மாதிரி நாங்கள் திட்டுவோம் பாஸ்டர். நாங்கள் திட்டுனா அவன் 4 நாளைக்கு தட்டிலே கையை வைக்கக்கூடாது. திட்டுறதுன்னா நமக்கு சொல்லியே தர வேணாம். துதிக்கிறதுக்கு சர்ச்சில் வந்து கையை தூக்குங்க அப்படின்னா இந்த விளங்காத மாவு கட்டு போட்ட கை மாதிரியே தான் இருக்கும். டாக்டர் சொல்லி அனுப்புவாங்க, ரொம்ப உயரமாக தூக்கிறாதீங்க, கட்டு பிரிஞ்சிரும், அதனால் என்ன தூக்குனாலும் ஒரு லெவல்லே தூக்குங்கம்பாங்க. அது மாதிரி அல்லேலுயா சொல்லுன்னா அல்லேலுயா, அல்லேலுயா எப்படி தூவும்? அல்லேலுயா, அவ்வளோதான். இப்போ அல்லேலுயா சொல்லுங்க. அப்போ நான் சொன்னதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அந்த அல்லேலுயா வேறு அல்லேலுயாவாக இருந்திருக்கும். நான் சொன்னதுக்கப்புறம் சொன்னதுனால இவன் பார்க்க வேற செய்கிறான், அடுத்த வாரம் இதை விட பயங்கரமாக திட்டுவான்னு சொல்லி தூக்குடா கையை அப்படின்னு. நான் எத்தனை முறை உங்களை பார்த்துருக்கேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கையை தூக்குறதே இல்லை. எழுந்து நிற்போம் அப்படின்னா 38 வருஷம் ஒருத்தன் முடவனாக இருந்தான், நம்ம 48 வருஷமாக முடவனாக இருக்கிறோம், எந்திரிக்கவே முடியல. ஆண்டவர் வாரந்தோறும் வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. நடக்கிறேன் ஆண்டவரே, வீட்டில் நடக்கிறேன், தெருவில் நடக்கிறேன், ஆனால் சர்ச்சில் மட்டும் நான் முழங்கால் போட மாட்டேன். இங்கே வந்தால் தான் எல்லா பலவீனமும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். பாஸ்டர், எனக்கு மூட்டு வலி. என்ன வலி? மூட்டு வலி. மூட்டு வலி நீங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வரோம். நல்ல காலை நீட்டி உட்காந்து எந்திரிச்சு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போது அவன் திட்டவும் சபிக்கவும் தொடங்கினான். சபிக்கிறதுனா நாசமாக போயிடும் அப்படிலாம் சொல்லி சபிக்கிறது, அது வந்து திட்டுறதுக்கும் மேலானது. திட்டுறதுக்கும் மேலானது. திட்டுறதுனா கூட கொஞ்சம் தான் வலிக்கும், சபிச்சிட்டோம்னா ரொம்ப வலிக்கும். இப்போ பேதுரு என்ன பண்ணிட்டாரு? திட்டவும் சபிக்கவும் தொடங்கினான். இது ஆண்டவருக்கும் கேட்டுச்சு. இப்போ ஆண்டவர் மரித்து உயிரோட எழுந்ததுக்கு பின்பதாக இந்த பேதுருன்னு ஒருத்தன் இருந்தானே, அவன் எங்கன்னு தேடுறாரு. எதுக்கு தேடுறாரு? திருப்பி திட்டுறதுக்கு, திருப்பி சபிக்கிறதுக்கு. ஏண்டா அன்னைக்கு நீ என்னடா சொன்ன, அதுக்காக தேடினாரு. பேதுருவை பார்த்தோன்னு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? என்ன கேள்வி? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் உங்கள் கணவரை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? அப்படியே சண்டை போட ஆரம்பிப்பார். என்னடி பண்ண, என்னை நேசிக்கிறீங்களா அப்படி கேட்டு பாருங்கள். அவர் அதுக்கப்புறம் திட்டவே மாட்டார். உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியவே மாட்டேங்கி, எப்படி ஆட்களை சமாளிக்கணும்னு. நல்ல பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கும் போது, எப்படிங்க இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, கோவப்படும்போது கூட இவ்வளோ அழகாக நான் யாரையுமே பார்த்ததில்லை, உங்களை தான் நான் பார்க்குறேன். கோவப்படும் போது எல்லாம் அசிங்கமாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் கோவப்படும் போது கூட இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அவர் சிரிச்சிருவார். அப்படித்தான். அதனால் திட்டவும் சபிக்கவும் அவன் தொடங்கினா, ஆண்டவர் போய் திருப்பி கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். அதை சொல்லும்போது அவனுடைய உள்ளம் உடஞ்சிருக்கும். ஏன்னா நான் அவர் திட்டுனேன், சபித்தேன், ஆனால் அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. நான் போய் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்.
ஆண்டவரே, அன்னைக்கு நான் உங்களை திட்டினேனே, இன்னைக்கு என்னை நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு கேட்டிருக்கணும். நான் கேட்கல, ஆனால் அவர் கேட்குறாரு. நம்ம தாமதிக்க அவர் தேடி வருவார். நம்ம தூரமாக போயிருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருக்கிறோம், எத்தனை முறை ஆலயத்திற்கு போகாமல் இருந்திருக்கிறோம், எத்தனை முறை ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், எத்தனை முறை நம்ம வேதத்தை வாசிக்காமல் இருந்திருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவருக்கும் நமக்கு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி அவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி, என்னை நேசிக்கிறாயா? உலகத்தை விட ஆண்டவரை நீங்கள் நேசிக்கணும். உங்கள் குடும்பத்தை விட ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும். ஏன்னா அவர் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஈட்டியை எடுத்துகிட்டு போய் அவர் மேலே குத்துறாங்க, ரத்தம் வரலை, அதுக்கு பதிலாக என்ன வருது? தண்ணீர் வருகிறது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ என்கிட்ட கொடுக்கறதுக்கு இனிமேல் நீ தான்ப்பா கொடுக்கணும். எனக்கு நீ என்னத்தை கொடுக்கணும்? எதை கொண்டு வந்து கொடுக்கணும்? கட்டுக்கட்டாக காணிக்கைகளை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுக்கணுமா? நான் கோயிலுக்கு மணி வாங்கி போடுறேன்னு கொடுக்கணுமா? நான் கோயிலுக்கு கோபுரத்தை கட்டித்தாரேன்னு கொடுக்கணுமா? எதை கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார் நம்மிடத்தில் இருந்து. ஒரு 2 காசை போட்ட ஒரு விதவையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் கொடுத்திருக்கிறாள் என்று. கூட கொடுத்தவனுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. அவளாவது 2 காசு, இவன் 200 காசு போட்டிருக்கான் கோயிலில், அவனுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. இப்போ தானே அரை மணி நேரமாக நான் காணிக்க போட்டேன், ஒவ்வொரு காசாக போட்டு அரை மணி நேரம் போட்டேன், என்னையே சொல்லலை, அவளை சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னார், நீ உன்ட்ட 2000 காசு இருக்குது, அதில் நீ 200 காசு போட்ட. அந்த அம்மாட்ட 2 காசு தான் இருந்துச்சு, அந்த 2ஐயும் கொண்டு வந்து கோயிலுக்கு போட்டா. தன்னையே கொடுக்கிறதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் எத்தனை பேர் இலக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இப்படி நம்ம தேவன் மேலே பிரியமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனம். என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்திற்கு என்னை கொண்டு வந்து என்னை என்ன செய்தார்? தப்புவித்தார். அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறதுனால தான் நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு முறை நம்ம சுந்தரராஜனை சாட்சி சொன்னாங்க, நான் அதை மறக்கவே மாட்டேன். சென்னையிலேருந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது அந்த கார் ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த லாரி மேலே இந்த கார் என்ன செஞ்சிருச்சு? மோதிருச்சு. மோதி அதுக்கு ஆப்போசிட் நடுவு அந்த இது வச்சுருப்பாங்களே ஒரு இது மாதிரி, அதையும் தாண்டி எதிர் சைடு வருகிற பக்கத்தில் அந்த கார் போய் என்ன செஞ்சிருச்சு? 4-3 சுற்றி போய் நின்றுச்சு. ஆனால் கார் வீட்டுக்கு வரல, ஆனால் சுந்தரராஜனை வீட்டுக்கு வந்தார். அல்லேலூயா. வந்து சாட்சி சொன்னார் சர்ச்சில் நின்று, இன்னைக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். எதுக்காக தப்புவித்தார்? அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறபடியால். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் எத்தனை ஆபத்துகளிலிருந்து தப்பிச்சிருப்பீங்க, எத்தனை சூழ்நிலைகளிலிருந்து தப்பிச்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களை தப்புவித்து கொண்டே வருகிறார். அவர் நம்ம மேலே பிரியம் வைத்திருக்கிறதை காட்டும்படியாக. நம்ம மறக்கக்கூடாது. அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு நல்ல நித்திரையை கொடுத்து இந்த கால வேலையை காண செய்திரே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ இரவு நேரங்கள் வரும்பொழுது, ஆண்டவரே, இந்த பகலில் நான் ரோட்டில் போயிட்டு வந்தேன், எத்தனை விபத்துகளை பற்றி கேள்விப்படுகிறேன், ஆனால் என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள். அதுதான் தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற பிரியம். அதுதான் கடவுள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற, அவரை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். ஒரு பாட்டு பாடுவோம்ல, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சர்ச்சில் ஆராதனை முடியும் போது என்ன சொல்லுவோம்? அதை யாராவது உணர்ந்து சொல்லியிருக்கீங்களா? எதை வேகமாக சொல்லுவோம்? சர்ச்சில் அந்த முடியும், நாத்மாய் கத்திரை சோதரி அவர் செய்த செலவும், நாத்மாய் கத்திரை சோதரி அவர் செய்த கத்திரை செலவும் மறுவதே. என்னடா சொன்னேன்? முடிச்சிட்டாங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் என்ன சொன்னேன்னு எனக்கு. நம்ம பால்துறை ஐயா ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நம்மளை விடவே மாட்டார், தெரியும் தானே? அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இப்படி பண்ணுறிய? ஜெபம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி கிளம்பலாங்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஜெபம் நாத்துமாய் கத்திரை சோதரை சொல்லிட்டு, அப்போ தான் அவர் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். நம்ம விசுவாசிகள் உற்சாகமாக இருக்கிற நேரம் என்ன தெரியுமா பாஸ்டர்? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரேன்னு சொல்லும்போது அவனுக்கு எங்கே இல்லாத உற்சாகம் வந்துடும்.
புது பலன் வந்துடும். அந்த பலத்தை பயன்படுத்தி இன்னும் 1 hour அவனை எக்ஸ்ட்ரா கொண்டு போயிடுவேன்னாரு. சங்கீதத்தில் ஒரு வசனம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை எங்கே ஆரம்பிக்கும் போதே. அப்போது நிறைய பேருக்கு சர்ச்சு முடிஞ்சிருச்சேங்கிறதுல தான் சந்தோஷமே தவிர கர்த்தரை துதிச்சதில் அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது. அதனால் இது ஒன்றும் பள்ளிக்கூடம் கிடையாது, மணி அடித்தோன்னே வீட்டுக்கு ஓடுறது, சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு ஓடுறது. இது கர்த்தருடைய சமூகம். தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் நாடுவேன். அல்லேலூயா. செட்டரை பூட்டிடுவோமா, இங்கேயே தங்கி இருப்போமா, அவரை துதிச்சுக்கிட்டே இருப்போமா? 11:30 ஆனோன்னே உங்கள் கண்ணே சொல்லும் முடிடான்னு. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, என்னையும் பார்ப்பீங்க, மணியும் பார்ப்பீங்க. அதனால தான் மணியை பின்னாடி வாட்சை வச்சுருக்கு. வாட்ச் எங்கே இருக்குது? பின்னாடி இருக்குது. நிறைய பேர் என்னை பார்த்துட்டு பின்னாடி பார்ப்பாங்க. அப்போனா நீயும் பாருடா, என்னையே பார்த்துட்டு இருக்க, வாட்சை பார்ப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். இந்த செல்ஃபோனை மணிக்கணக்கில் பார்ப்போம், வைடானாலும் வைக்க மாட்டோம், ஆனால் பைபிளை எடுடானாலும் எடுக்க மாட்டோம். நிச்சயம் பண்ண புதுசில் ஃபோன் போட்ட உடனே, ஏமா வைக்கிற, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுமா, நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்ன அவசரம் பேசுங்க. அதுக்கப்புறம் கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் போட்டேன், என்னடி நொய்யுங்கிற, இப்போ தானே கடைக்கு வந்தேன். ஏங்க இதே மாதிரி நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கலாம்லங்க. அப்போ பாருங்கள், நமக்கு பிரியம் குறைந்து விட்டது. நிறைய பேர் குடும்பத்தை கடமைக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பாஸ்டர் இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன், இறங்குற வரைக்கும் இந்த பஸ்ஸில் போயே தானே ஆகணும், டயரு சரியில்லை, கொடங்குது, இங்கிட்ட அது இல்லை இது இல்லை, ஆனாலும் இந்த பஸ்ஸில் என்ன தான் செஞ்சு ஆகணும், போய் தான் ஆகணும். இறங்க முடியுமா? ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸில் இறங்கினா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸில் இறங்கினால் சாகவே சாவாய். அது மாதிரி போயிட்டுருக்கிற குடும்பத்தில் இறங்கவும் முடியாது, சொந்தக்காரங்க குத்துன்னு குத்திடுவாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா எத்தனை பேர் சாட்சி சொல்வீங்க? சாட்சி நேரமே பத்தாது சர்ச்சில், அம்புட்டு பேர் எழுந்திரிச்சு ஏதோ வாழ்கிறேன் பாஸ்டர். ஆனால் திருமணம் பண்ணும்போது எவ்வளோ, அதை தான் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னென்னா, நாம் தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த பிரியங்கள் குறையவே கூடாது. தாவீதை பார்த்து கேட்குறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. இதுதான் தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற பிரியம். இந்த பிரியம் என்ன செய்யணும்னா, விசாலமான இடத்திற்கு உங்களை கொண்டு வரும், உங்களை தப்புவிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மேன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 41:11 வாசிங்க. இப்போ தாவீது சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே பிரியமாக இருக்கிறீங்கிறத நான் அறிஞ்சு கொண்டேன் ஆண்டவரே. எதனால் அறிஞ்சு கொண்டேன்? இந்த சத்துரு என்னை என்ன செய்ய முடியல, என்ன மேற்கொள்ள முடியல. இன்றைக்கி நமக்கு நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க, அப்படித்தானே நம்ம வாழ்க்கையில். இப்போ நிறைய நேரம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருகிறது, ஆனால் எந்த பிரச்சனைகளுமே நம்மளை மேற்கொண்டதே கிடையாது. அல்லேலூயா. அவர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருவால் உங்களை மேற்கொள்ள முடியாது. தானியேலுக்கு விரோதமாக அந்த தேசத்தின் அதிபதிகள் எல்லாம் எழுப்பிட்டாங்க, இவனை எப்படியாவது அழிக்கணும்னு. அதற்காக ஒரு திட்டம் போட்டாங்க, அதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. இவன் ஜெபிக்கிறதையே குறை கண்டுபிடிச்சி அதை ராஜாவுக்கு கொண்டு போய் அதை ஒரு பெரிய விஷயமா மாற்றி அவனை சிங்கக்கபிக்குள்ள போட்டாங்க. சிங்கத்தால் வாயை கூட திறக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு காரியம் என்னன்னு தெரியுமா? வாசிங்க தானியேல் 9:23. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, அதாவது நீ ஜெபிக்க தொடங்கின உடனே உனக்கான பதில் வந்துருச்சு. இங்கே ஜெபத்திற்கு பதில் வருவதற்கான காரணம் என்ன? நாம் தேவனுக்கு பிரியமானவனாக நாம் இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் எதை நேசிக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் பாருங்க, என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் ஜெபிக்கிறத விட மாட்டேன். ஜெபிக்க கூடாதுன்னே ஒரு சட்டம் போட்டாங்க. நிறைய விசுவாசிகள் நினைப்பாங்க, இந்த ஊரில் அந்த சட்டம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் ஜெபி 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 12 மணி நேரம் ஜெபம். ஆனால் தானியேல் ஜெபிக்கிறத விரும்பினார்.
ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லியும் ஜெபித்தார்னா எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பார். இன்னி ஜெபித்தா சிங்க கபில போட்டுருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஜெபித்தார்னா அவர் எவ்வளவு ஜெபத்தில் பிரியமாக இருந்திருப்பாருன்னு பாருங்க. அந்த பிரியம்தான் சிங்கத்துடைய வாயவே கட்டிருச்சு. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் சத்துருக்கள் எழும்பவே முடியாது, எந்த சத்ருவும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 147:11 சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இப்போ யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு? காத்திருக்கிறவர்கள் மேலே. எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்காக ஒருத்தன் காத்திருக்கிறான்னா அவனுக்கு வேறு வாய்ப்பு இருக்குது, வேறு இடத்துக்கு போயிடலாம், வேறு மனுஷனை தேடி போயிருக்கலாம். ஆனால் காத்திருக்கிறாருன்னா என்னது? பிரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க ஆண்டவருக்காக? ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக வேறு காரியத்துக்கு போக மாட்டேன், அங்கே ஜாதகத்தை தூக்கிட்டு ஓட மாட்டேன், இவன்ட்ட போய் சோசியம் பார்க்க மாட்டேன், அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டேன், இந்த தெய்வத்தை போய் வணங்க மாட்டேன். நான் காத்திருப்பேன் என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் மேலே நீங்கள் வைத்திருக்கிற பிரியம். அவர் எங்களை காப்பாற்றுறாரோ எங்களை காப்பாற்றாமல் போகிறாரோ அவர் மேலே நாங்கள் பிரியமாக இருப்போம், அவரை மட்டும்தான் ஆராதிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க. அதனால் சிங்க கபில போட்ட அந்த தானியேலை போலவே இவங்களையும் தூக்கி அக்கினி ஜுவாலையில் போட்டாங்க. அங்கே காப்பாற்றின தேவன், அங்கே சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் இங்கே அக்கினி ஜுவாலைக்கு உள்ளேயே வந்துட்டார். ஹல்லேலூயா. அவ்வளோ பிரியம், அவ்வளோ பாசம். அதுதான் இந்த நாளில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:20. சரி, இப்போது ஆண்டவர் அருவருப்பான ஒரு காரியத்தை பற்றி நம்மகிட்ட பேசுகிறாரு. இது எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குதுப்பா, உன் மேலே நான் ரொம்ப பிரிய வச்சிருக்கிறேன், நீ பாவம் பண்ணால் கூட நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் உனக்குள்ள மாறுபாடான இருதயம் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்கிறேன்? அருவருக்கிறேங்கிறார். மாறுபாடான இருதயம்னா என்னது? நிறைய நேரம் நமக்கு தெரியாமையே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நமக்கு தெரியவே மாட்டேங்குது, ஆனால் அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். மாறுபாடான இருதயம்னா என்னது? தம்பி கரெக்டாக சொல்லிட்டாரு. உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது. உள்ளே என்ன இருக்கும்? இவன்லாம் ஒரு ஆள் அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா இருப்பீங்கண்ணே, உங்களை பற்றியான நான் எப்போயும் நினைக்கிறது, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். நாங்கள் நேற்று கூட என் மனைவிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அண்ணன் நல்லா இருப்பார், நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே நேற்று என்ன பேசியிருப்பார் தெரியுமா? அவன் கிடக்க அங்கே இருக்கு பையன், ஒன்றுமே தெரியாத பையன். இதுதான் என்ன இருதயம்? இதை கடவுள் என்ன செய்கிறாரு? அருவருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடுங்க, அதை தூக்கி போடுங்க. இருதயத்தை மட்டும் சரி பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கையே சரியாயிரும். ஹல்லேலூயா. யாராவது மேலே கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியில் கோபம் இருந்தால் கோபத்தையே காட்டுங்க. நான் உங்கள் மேலே கோபமாக இருந்தேங்க, நீங்கள் அப்படி பண்ண தப்பு இல்லை, அதனால தான். உடனே அவங்க சாரி கேட்பாங்க, அது சரியாயிரும். ஆனால் உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம பழகக்கூடாது. அதேமாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசக்கூடாது. இம்மானுவேல் தம்பி இருக்கும்போது, பாப்பா பார்த்தீங்களா இம்மானுவேல் நல்லா இருப்பார். இம்மானுவேல் தம்பி போனதுக்கப்புறம், நீ அவர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா? என்னம்மா நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே பார்க்குறேன் நீ என்னைய அப்படி நான் அப்படி சொல்கிறது. அப்போ அவர் இருக்கும்போது ஒன்று பேசுகிறேன், இல்லாதப்போ இதுக்கு பேர் தான் என்னது? மாறுபாடான இருதயம். இது நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அகல வேண்டும். தாவீது ஜெபிக்கும்போது ஜெபத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். சகரியா 8:17 வாசிங்க. ஒருவனும் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, பொய்யான இடக்கூடாது. ஒருத்தங்க செய்யாத ஒரு காரியத்தை நம்ம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அவன் அப்படி செஞ்சிருப்பான், செஞ்சிருக்க மாட்டான், அது நமக்கே தெரியாது. சில நேரம் யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு. இந்த பொய்யான இடுதல் என்பது தேவனுக்கு அருவருப்பானது. பிறருக்கு விரோதமாய் நம்ம தீங்கு நினைக்கிறது என்பது அருவருப்பானது. இதனாலேயே நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. இந்த பக்கம் தந்தூரி சிக்கன் இருக்கும், இந்த பக்கம் பொரிச்ச மீன் இருக்கும், நடுவே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இவ்வளோ தண்டி புழு உள்ளே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? அப்பான்னு எந்திரிச்சிருவோம், அம்மா அந்த பிரியாணி வேண்டாம். பிரியாணிக்குள்ளே ஆடையை செத்து கிடக்குடா, ஆனால் என்னடா நீ இது புழுவை பார்த்து இப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க?
எம்மா அருவருத்துருவாங்க. அந்த இடத்த விட்டே போயிடுவோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்குள்ளே ஒருத்தங்க வாந்தி எடுக்கட்டுமே, எனக்குள்ளே எல்லோரும் உட்காந்துருப்பீங்களா? சூப்பர்ண்ணே, கையிலே வாந்தி எடுத்து. போன வாரம் ஏஞ்சல் வாந்தி எடுத்தா தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி பேசுவோமா? அதை பற்றி பேச மாட்டோம். வீட்டுக்குள்ளே அதை பற்றியே பேச மாட்டேன். எனக்கு ஏதோ ஒரு பேச சாப்பிடும்போது என்னத்தை இதை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசினால் அதையே பேசிகிட்டு இருக்கு, அதை விட்டு தொலை. அப்படி தானே அருவருக்கிற காரியங்கள் இதெல்லாம். என்ன காரியங்கள்? அருவருக்கிற காரியம். இப்படித்தான் கர்த்தர் நம்மளை அருவருத்துருவார். இவனை பற்றியா பேசுகிற, இவன் பயங்கரமான ஆள், அவனை பற்றி என்கிட்ட பேசாத. பாஸ்டரே போய் சொல்லுவார், ஆண்டவரே நம்ம சிஸ்டர் சாராள், இங்கே யாரும் சாராள் இல்லை, ஆண்டவரே இந்த ஜெனிஃபருக்காக இரக்கம் காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி போதகர் போய் ஜபிக்கிறார். ஆண்டவர் சொல்ல, அந்த பேரை கொண்டு வராத. ஏன் ஆண்டவரே? எனக்கு அருவருப்பாக இருக்குது, சபைக்குள்ள தீங்கு நினைக்குது, இருதயம் நல்ல இருதயம் இல்லை, என்னால் அங்கே குடியிருக்க முடியல, திரும்ப திரும்ப கொண்டு வராத. கர்த்தர் அருவருக்கிற காரியம். பார்த்தீங்களா? ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. எங்கே போனாலும் முட்டி மோதினாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ தான் நம்ம புரிந்து கொள்ளணும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும். யார் ஜபிச்சா? அப்படி தாவீது. ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வேதனை, அப்படியே அந்த இருதயம் இருந்தாலும் உணர்வடைகிற இருதயமாக மாற்றினா அந்த இருதயம் கர்த்தர் நேசிக்கிற இருதயமாய் மாறிவிடும். அல்லேலூயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்.